உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னண்ணா இது? யாராவது இப்படி தெரியாம எண்ணெயில கைய வைப்பாங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? அத சொல்லு. நமக்கு சுட சுட ஸ்வீட் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இப்ப தேவையில்லாம கைய புண்ணாக்கி வச்சிருக்காரே. ராதா போய் சில்லுன்னு தண்ணி கொண்டு வா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐயோ, நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் அப்புறமா கேக்குறேன். முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. பாரு இவர் வலியில எப்படி துடிச்சிட்டு இருக்காருன்னு. போ, சில்லுன்னு தண்ணி கொண்டு வா. என்ன ரொம்ப எரியுதா? எப்படி மரம் மாதிரி நிக்கிறா பாரு. எப்படியோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த 2 அடி சூரியக்காரி எந்த இடத்துக்கு போனாலும் கூடவே அவளோட அபசகுணத்தையும் சேர்த்துல தூக்கிட்டு போறா. யோசிச்சு பாரு. பஸ்ல பாம்பு வச்சது, தீ பிடிச்சது, பாம்பு கடிச்சது, குஷி அந்த போர்வெல்குள்ள விழுந்தது. காது சில நேரத்துல எனக்கே தோணுது தெரியுமா, இவ எங்கெல்லாம் போய் நிக்கிறாளோ அங்க இவளோட காத்து கூட விஷத்தன்மையா மாறிடுது. அவ்வளவு மோசமா இருக்கா இவ. அதான் நான் சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவளெல்லாம் ஹெல்ப்புக்கு வச்சுக்காதீங்கன்னு. கேக்கலையே. உங்களுக்கு இந்த உதவாக்குற ராதா மேலதான் நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. இதோ தாமினி அக்கா, நீங்க தான் இந்த இடத்துலயே இல்லல, அதனால உங்க கற்பனை எல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அம்மா. அண்ணா, ராதா ப்ளீஸ். எங்க எல்லாருக்காகவும் தான் அண்ணன் மெனக்கெட்டு இங்க கிச்சனுக்கு வந்து எங்க எல்லாருக்காகவும் ஸ்வீட் பண்ணலாம்னு நினைச்சாரு. இது ஒண்ணு இவரோட வேலை கிடையாது. இது இவரு எங்க எல்லார் மேலயும் வச்சிருக்கிற பாசம். நீயாவது கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. பாரி அண்ணனோட கை எப்படி எரிஞ்சு போயிருக்குன்னு. அம்மா, அவ எப்படி மத்தவங்கள கவனிச்சுப்பா? அவளோட கவனம் எப்பவும் போய் சொல்றதுல, அடுத்தவங்கள மாட்டி விடுறதுலயே இருக்கே. நான் தான் சொன்னல, செல்லக்கண்ண வேணும்னா உதவிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு. ஆனா நீ கேக்கல. உன்னோட பிடிவாதத்தால இப்ப என் அண்ணனோட கை எந்த நிலைமையில இருக்குன்னு பாரு. ஆனா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா காது, மொத்த தப்புமே என்னோடதுதான். நான் தானே பூபதி கிட்ட கேட்டேன், உன் ஸ்வீட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அதனாலதான் இவ வேணும்னே ஏதோ பண்ணிருக்கா. ஐயோ, இவ எங்க போய் நிக்கிறாளோ அந்த இடத்துல மொத்த கிரக நட்சத்திரமும் மொத்தமா மாறி போயிடுது. ஒரு தடவை நீங்க எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம். ஐயோ, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சரி. பாவம் இந்த சின்ன பொண்ணு, இவ என்ன தப்புண்ணா? எல்லாரும் சேர்ந்து இவ மேல தப்பு சொல்றீங்க. பெரியவங்களை எப்படி கவனிச்சுக்கணும்னு இவளுக்கு தெரியல. சீக்கிரத்துல கத்துக்குவா இல்ல? ராதா, அடக்கடவுளே, பாத்தீங்களா எவ்வளவு திமிர் பிடிச்சு போய் மதிக்காம போய்கிட்டே இருக்கா. அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறா. என்னமோ இந்த பூபதி தப்பு பண்ண மாதிரி நாம தேவையில்லாம அவளை திட்டுறோம். களி முத்தி போச்சுடா கடவுளே, களி முத்தி போச்சு. அப்படின்னா நான் நினைச்சது எல்லாமே சரிதான். நான் இவரை போய் தெய்வத்துக்கு சமமா நினைச்சனே.
இவன் என்னடான பெரிய ராட்சசனா இருப்பான் போல. எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியும்? இல்ல இல்ல, இந்த விஷயத்த மோகனையா கிட்ட சொல்லி ஆகணும். அவர் இந்த மாமாவுக்கு சரியான பாடம் கத்து கொடுப்பாரு. வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு. ராதா, டிஃபன் செய்யணும்னு தானே கிச்சனுக்கு போன, அந்த வேலையை போய் முடி. உனக்கு உதவி செய்ய செல்லக்கண்ணை நான் அனுப்பி வைக்கிறேன். வீட்ல எல்லாரும் பசியோட இருக்காங்க. சரிங்கம்மா. வாங்க போலாம். நாம 2 பேரும் தனிமையில சந்திச்சு நம்மளோட தனிமையை போக்கிக்கலாம். நீ என்ன நல்லா கவனிச்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன். நீங்க உங்க எல்லை. அக்கா நீங்களா? மன்னிச்சிருங்க, நான் வேற யாரோன்னு நினைச்சேன். வேற யாரோன்னு நினைச்சியா? நீ நல்லா இருக்கல்ல? அக்கா அக்கா அந்த அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க ஏதோ கவலையோட இருக்கீங்களே. கீர்த்தி அக்கா, இங்க பாருங்க, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நேத்து ராத்திரி நடந்த விஷயத்துக்கு அப்புறம் ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. அதுதான் உங்க கவலைக்கு காரணமா? அப்படி ஏதாவது இருக்கா? அக்கா, மாமா இங்க வந்ததுல இருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. ஏதாவது விஷயம் இருக்கா? என்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மாமாவை பத்தி ஏதாவது விஷயம் இருக்கா? மாமாவை பத்தி ஏதாவது விஷயம் இருக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.